வணக்கம், நான் டாக்டர் கமலா சர்ஜ் பேசுகிறேன். உடல் உறவுக்கு உடனே போய் வாஷ் பண்ணிக்கலாமா, நீர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாமா அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இப்படி சேர்ந்த உடனே அந்த செமன் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எனஃப் குழந்தை இருந்தால் நீங்கள் உடனே போய் வாஷ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் குழந்தைக்குன்னு ட்ரை பண்ணும்போது அந்த சேர்ந்த உடனே அந்த செமன் ஃபார்ம்ஸ் லைக் ஜெல்லி மாதிரி. ஸோ நீங்கள் உடனே போனீங்கன்னா அது அப்படியே ஒரு சளி மாதிரி அப்படியே விழுந்துடும் வெளியில். அண்ட் 90% ஆஃப் த ஸ்பெர்ம்ஸும் அதோடய போயிடும். ஸோ இஃப் யூ வாண்ட் குழந்தைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் அப்படியே தூங்கினாலும் ஓகே. தென் எப்போ நீங்கள் முடிச்சிக்கிங்கன்னா அப்போ போய் நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஏன்னா அந்த செமனில் உள்ள மில்லியன்ஸ் ஆஃப் இந்த ஆயிரக்கணக்கான உயிரணுக்கள் இட் ஃபார்ம்ஸ் அ ஜெல்லி மாதிரி. ஜெல்லி நீங்கள் ஜெல்லி தெரியல எப்படி இருக்குன்னா அதில் போய் இந்த ஃபிஷ் நெட்டில் போய் அந்த ஃபிஷ்லாம் மாட்டிக்கிற மாதிரி அந்த ஜெல்லியில் அந்த உயிரணுக்கள் எல்லாம் மாட்டிக்கும், அது உள்ளே இருக்கும். ஸோ அது ஜெல்லியாக இருக்கிறதுனால அது கர்ப்பப்பை வாயில் அங்கேருந்து அப்புறம் அது லிக்விஃபை ஆகிடும். அந்த சளி மாதிரி இருக்கிறது தண்ணி மாதிரி அரைச்சி தான் அந்த ஸ்பெர்ம்ஸ் இப்போ நெட்டில் இருந்த ஃபிஷ்ஷை நம்ம வெளியில் எடுக்கிற மாதிரி அந்த ஸ்பெர்ம்ஸ் கிடுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கும். இட் ஹாஸ் டு கிராஸ். இப்போ காட்டில் நம்ம வேட்டைக்கு போகிறச்சே சிங்கம், புலி, யானை எல்லாம் பார்க்குற மாதிரி இதுவும் இந்த உயிரணுக்களும் கணக்கு தெரியாமல் மைக்ரோஸ்கோப். இப்போ இந்த ரூமில் ஃபுல்லாக உயிரினங்கள் இருந்தால் கூட நமக்கு தெரியாது, அந்த மைக்ரோஸ்கோப் தான் தெரியும். ஸோ அது அதுவும் அதே மாதிரி காட்டில் போகிற மாதிரி நிறைய ஹர்டல்ஸ் த ஸ்பெர்ம்ஸ் ஹேஸ் டு பாஸ். கர்ப்பப்பை வாயில் விழுந்தோடனே அங்கே இருக்கிற பேரசிட்ஸ்லாம் அதுக்கு முழுங்க ஆரம்பிக்கும். அப்புறம் கர்ப்பப்பை வாய்க்குள்ளே பிடிச்சி அங்கே சளியை அடைச்சிட்ருக்கோம், அது லிக்விஃபை ஆகணும். அதை நல்ல வீரியம் உள்ள உயிரினங்கள் அதை காட்டில் மரம் வெட்டி போகிற மாதிரி அந்த சர்வீஸை தாண்டி கர்ப்பப்பைக்குள்ளே போகும். கர்ப்பப்பைக்குள்ளே போன உடனே இது ஃபாரின் மேட்டர், அவள் உடம்புக்கு சூட கிடையாது, ஹஸ்பண்டோட ஸ்பான்ஸுங்கிறதுனால ஃபாரின் பாடின்னு சொல்லி நிறைய மேக்ரோஃபைஜஸ் அப்படியே மழை பெய்கிற மாதிரி அந்த கர்ப்பப்பைக்குள்ளே உள்வரி ஜவுலேருந்து அது மேலே அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். அது இதெல்லாம் முழுங்க மேக்ரோஃபைஜஸ்னால் இந்த உயிரணுக்கள்லாம் முழுங்க பார்க்கும். இதுக்கு நிறைய வீரியம் உள்ள உயிரணுக்கள் அதையும் மீறி கரியணை குழாய் பக்கம் போகும். அந்த கருமுட்டை வந்துச்சுன்னா இட் கோஸ் இன் டு த டியூப். ஏன்னா அந்த கரியணை குழாய் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த முட்டை வந்துச்சுன்னா அந்த முட்டை அதை சுற்றி கம் மாதிரி விசை கொரோனான்னு ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அது அந்த கரியணை குழாய் அப்படி தொட்டுச்சுன்னா அது ஒட்டிக்குவாங்க. ஒட்டிட்டு அது கரியணை குழாய் ஓட்ட மாதிரி இருக்கிறதுனால அந்த கர்ப்பப்பை ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கிறதுனால இட் சக்ஸ், அதை உறிஞ்சும். அப்போ அந்த கருமுட்டை கரியணை குழாயில் போகும். அப்போ கரியணை குழாயில் நுழையும் போது அந்த சமயத்தில் இங்கே சேர்ந்த உயிரணுக்களும் மேலே தே ஹேப்பன் டு மீட் யூஸ்வலி லேட்டரல் எண்ட் ஆஃப் இந்த இதுதான் கரியணை குழாய்னா இந்த லேட்டரல் எண்ட் ஆஃப் த டியூப். அங்கே தான் அவள் மீட் பண்ணுவாள் கருமுட்டையும் உயிரணுக்களும். அது இணைய நேரிட்டால் இருந்தால் நிச்சயமாக இணையும், மீட் பண்ணினா நிச்சயமாக இணையும். அது இணைந்த கரு ரிவர்ஸ் இட் ஹஸ் டு கம் பேக், ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இட் ஷுட் ரோல் கம் பேக் ஃபால் இன் த யூட்ரஸில் விழுந்து அங்கே செவத்தில் ஒட்டிக்கும். அதுக்குள்ளே அது சேர்ந்து மல்டிப்ளை ஆகிட்டு அதை சுற்றியோட ஸ்டிக்கி செல்ஸ்லாம் இருக்கும். அது விழுந்த உடனே அதில் இந்த கிணத்துல விழுற மாதிரி அது விழுந்த உடனே அது ஒட்டிக்கும். எங்கே ஒட்டியிருக்கோ அந்த இடத்துல யூஸ்வலி ஃபண்டல் அண்ட் போஸ்டிவ் வால்னு சொல்லுவோம், மேலேயும் பின்னாலேயும். அங்கே ஒட்டின இடத்துல அது கம் மாதிரி ஒட்டிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் டு மல்டிப்ளை. எதெல்லாம் ஒட்டிக்கலையோ இட் கேன் பாஸ் அவுட், அப்படியே போயிடலாம். ஸோ கர்ப்பம் நிற்காது. எது அங்கே ஒட்டிண்டு ஹெல்த்தி பேபி இருக்கோ அது இட் வில் ஸ்டார்ட் டு மல்டிப்ளை அண்ட் க்ரோ. அண்ட் சில பேருக்கு ஹெல்த்தி பேபி இல்லைன்னா அபார்ஷன் ஆகும், குறைப்பிரசவம் ஆகும். அப்படி பல விஷயங்கள் இதில் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரே இதில் சொல்ல முடியாது. அதனால் இணை சேர்க்கை ஆன உடனே நீங்கள் உடனே போய் வாஷ் பண்ணாமல் ஒரு 1/2 to 1 hour அப்படியே தூங்கினாலும் பரவாயில்ல. குழந்தை வேணும்னா, குழந்தை வேண்டும்னா உடனே எழுந்து போய் வாஷ் பண்ணிடலாம். பட் அப்போவும் 1-2 ஸ்பெர்ம் கேன் கோ அண்ட் ஸ்டில் ப்ரெக்னென்சி நடக்கக்கூடும். ஸோ அதுக்கு வேறு என்ன ப்ரிகாஷன் எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கணும். நீரோது யூஸ் பண்ணிக்கணும், இல்லை வேறு எதாவது பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாலே டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். இஃப் யூ டோன்ட் வாண்ட் சைல்ட்னா நீரோது யூஸ் பண்ணுறது பெட்டர். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வாஷ் பண்ணால் சரியாயிடாது. ஓகே.